வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது ஏஆரின் ஃபன் ஸோன். நான் அங்கே அப்துராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்பிள் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் பார்ட் 7. எனக்கே மறந்து போயிடுச்சு என்ன பாட்டுன்னு. ஸோ பார்ட் 7 தான் இருக்கிறோம். சரி, ரொம்ப நேரம் வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், என்னென்னா ஒரு நாள் நான் ஊருக்கு போய்கிட்டு இருந்தனால ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஊரில் தான் இருக்கேன். எங்கே இருக்கேன்னா கும்பகோணம். ஸோ ஹோட்டலில் தான் இருக்கேன். அந்த ஹோட்டல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல. பட் டே 10th அதை மட்டும் மிஸ்ஸே பண்ண மாட்டேன், கவலையப்படாதீங்க. ஓகே, இந்த 100 யூனிட்ஸை க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதாங்க கைஸ், ரொம்ப சங்கடமாக போயிடும். பரவாயில்ல, நோ தேங்க்ஸ்ப்பா. என்னது இது? சம்மனர் ஜானியா? ஓகே, இது என்னது? ஓகே, இங்கே இருக்கா? ஓகே, என்னென்னமோ கொடுத்துட்ருக்கானுங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணதுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஸோ க்ளைம் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு கிக் அவுட் பண்ணிட்டாங்கன்ற வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை வரல. சூப்பர் சூப்பர். ஓகே, நல்ல வேலை நான் கிக் அவுட் பண்ணலை. கிளைம் யுவர் ரிவார்ட் ஃப்ரம் த ஹீரோ யூஸ் யூவெண்டா. ஓ, அது பண்ணியாச்சு. சரி, இது நம்ம வாயில் புண்ணு இருக்குது கைஸ், அதனால தான் கொஞ்சம் வாய் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இதை கிளைம் பண்ணிக்கலாம். என்ன வரும்? நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இதோ லெவல் 1 தான். தெரியும் உங்களுக்கு. வேறு என்னடா வரும்? இதை பற்றின விஷயம் அனைத்துமே எனக்கு தெரியுமாடா. தெரியும். என்ன பிளாக் போல்ட் இருக்கான், அவனை பார்த்தாச்சு. பிளாக் வீடோ தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பிளாக் வீடோவுடைய அதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் பார்க்கணும். அவ்வளோதான் கைஸ், பிளாக் வீடோவோட ஸ்பெஷல் பவர்ஸ் பார்க்கணும். சரி, நம்ம அப்படியே இதில் ஓகே, இது கோல்டன் சர்க்கிள். இதையும் நம்ம அப்படியே நான் சொன்னேன்ல இந்த டெய்லி குவெஸ்ட், சரியா, அதோட சேர்த்து போட்டுடலாம். ஓகேயா, டெய்லி குவெஸ்ட்டோட சேர்த்து போட்டுடலாம். ஓகே, த மேட் டைட்டன் இப்போ ஆட வரைக்கலாம். ஓகேங்களா, ஹல்க்கு பார்த்தாச்சு. ஸோ இப்போ பிளாக் வீடோ தான் வைக்க போகிறேன். பிளாக் வீடோ வைப்போம். நான் எந்த நம்பிக்கையில் வந்திருக்கேன்னா 2 4 ஸ்டார் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த மாதிரி 2 ஸ்டாரை செகண்ட் அதாவது மேட் டைட்டனில் விளாட்றேன். பெரிய விஷயம் கைஸ். ஓகே, நெட்டு இருக்குது, ஆனால் ரொம்ப லோவாக இருக்குது. ஹோட்டலில் அவ்வளோ நெட்டு இல்லை. பட் நான் பர்சனலான நெட்டு போட்டிருக்கணும். பேலன்ஸ் போட மறந்துட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஐயோ, ஓகே, வந்துருக்கு. கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் பிளாக் வீடோ. இதில் ஒரு காமெடி என்னென்னா, அவன் நம்மளோட அதிகம். இந்த மாதிரி தான் பெரிய லெவல்லாம் போகும்போது நம்மளோட அதிகமாக இருக்கிறவங்க தான் நம்ம போய் சண்டை போடுவோம். அதுதான் என்னுடைய பழக்கமே. நான் என்றைக்குமே என்னோட அதாவது பெரிய லெவல்லாம் போகும்போது அவனை விட பவராக இருக்கிற கேரக்டரை யூஸ் பண்ண மாட்டேன். அவனை விட கம்மியான கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பவர் சூப்பர் தான், நல்லாவே இருந்தது. செயல்முறைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, போடு. இவன் ரொம்ப அடிக்கிறான். சரி, மாட்டினான். ஓகே, 2 குத்து குத்திட்டு 2 குத்து. ஓகே, லெவலில் போயிட்டோம். இப்போ ஒரு 700 கிட்ட இருக்கோமா? 700 தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். 735. ஓகே, சூப்பர். கொடுவா பல்லுன்னுவாங்கள்ல, அது எனக்கு வளருது. எப்போயாச்சும் என்னுடைய சொந்த ஊரான திருநெல்வேலி போகும்போது மட்டும்தான் எனக்கு வரும். எப்பயுமே கைஸ், உண்மையில் எப்பயாவது நான் திருநெல்வேலி போகிறேன்னா டக்குன்னு எனக்கு என் கொடுவா பல்லு வளர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டுட்டு தான் இங்கே விளையாட முடியும். முடிச்சுடு சீக்கிரம். அவனை ஒரு அடி அடிக்க விட்டாலும் செத்துருவேன். ஓகே, இவனை முடிச்சாகணும்.
அவன் கொண்டுட்டான். நான் பின்னாடி போயிருக்கணும். சே, என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான்டா, அவன் வந்து உன்னை போடுவான்டா. நைட்டு வருவான்டா, வந்து உன்னை கழுத்துலேயே போடுவான். நீ அதை பார்த்துட்டே இரு. கழுத்தில் போடுற வெட்டி போடுற அவனை. அதனால உனக்கு தகுதி இல்லைடா எப்படி சண்டை போடுறது. என்னை அடிக்கிற. ஓகே, நெக்ஸ்ட்டு யார் வருவான்னு பார்ப்போமா? டக்கு வருவான்னு நினைக்கிறேன். நம்ம கூட சண்டை போட அவன் வரான். எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு வேற தெரியலையே. சரி, நம்ம நைட்டு வச்சு விளாடலாம். ரெடி, ஃபைட். ஓகே, இது பனிஷரா? ஓகே, பனிஷர் பஞ்சர் பண்ணி போவாங்க. குத்துறா அவங்க குத்துறா. சே, இதுதான் பஞ்சர் பண்ணி விட்டாச்சு பனிஷரை. பனிஷ் பண்ணுறாராம். இப்போ வந்து கல்டன் வச்சு விளாடுவோம். கல்டன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற 3 பேருமே வெப்பன் யூசர்ஸ் தான். இப்போ இருக்காங்கல்ல, அதுதான் வெப்பன் யூசர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா கல்டன் வந்து ஒரு வெப்பன் யூசர், நம்ம விளாட்ல ஒரு வெப்பன் யூசர், நைட் காலர் ஒரு வெப்பன் யூசர். எல்லாருமே டெக்னோவாக இருக்கும். நைட் காலர் கூட டெக்னோவாக இருக்கும். சரி, மியூட்டட். சரி, நம்ம வந்து டக்குன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு மழை பேசாமல் அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏற்றிக்கணும். சரி, இந்த கல்டனும் அந்த கல்டனும் சண்டை போட்டு பார்த்துருக்கலாங்க. இது வந்து கல்டன். இது அதாவது இப்போ இருக்கிறது நம்ம 2099 அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஸ்பைடர்மேன் 2099 ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதே மாதிரி கல்டன் 2099 அந்த மாதிரி நிறைய இருக்குது. பனிஷர் 2099லாம் இருக்குது. 99 வச்சு விளாடுவோம். பட் நம்ம கிடச்சதே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் ஆகும் கல்டன்னா. ஏன்னா இது பயங்கர பவர்ஃபுல்லான வெர்ஷன். நெக்ஸ்ட்டு சரி, சண்டை சீக்கிரம். கைஸ், இப்போ ரொம்ப பேச முடியல. நம்ம குரலை கொஞ்சம் பயங்கரமாக வலிக்குது. டக்குன்னு பேச முடியல. ஸோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நல்லா பேசுகிறேன். டோன்ட் வரி. என்ன எது ஓகே, ஒரு ரிவைவ் மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க, ரொம்ப தேவையானது. பட் இவங்கள இருக்கிற யாரையுமே ஏற்ற விட மாட்டேன்றானுங்க. நமக்கு ஏற்ற 1 2 3 4 5 5 பேரை வந்து நம்ம ரேங்க் அப் பண்ண வேண்டியிருக்கு. பட் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஈவனுக்கு தேவையான 3க்கு 4 இருக்குது. இந்த சயின்ஸ் ஒன் கேட்டலிஸ்ட் மட்டும் 2 தேவைப்படுது. ஆனால் என்ன பண்ணுறது? கிறிஸ்டலில் போய் பார்ப்போம் கைஸ். கிறிஸ்டலில் இல்லை. கிறிஸ்டலில் இருந்தால் கூட ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோருக்கு போவோம். இப்போ ஐஓஎஸ் பிளாக் மார்க்கெட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன வேணாலும் வாங்க முடியும். நமக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லான இதெல்லாம் இருக்கும். பாருங்கள், 6 ஸ்டார் ஹீரோஸ் கிறிஸ்டலு அதெல்லாம் இருக்குது. பட் இந்த யூனிட் இருக்குல்ல, இந்த யூனிட் இது வந்து ரொம்பவும் கஷ்டம் கிடைக்கிறது. இது சம்மனர் சிகில் அப்படின்வாங்க. அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. இது வந்து 2000 சரிங்களா. பட் இதுலேயே வந்து இது இருக்குல்ல, இது வெறும் 1000 தான். ஸோ அதில் 2000, இதில் 1000 தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதில் வந்து 4000 கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் எல்லாமே இதிலே வாங்கிடுவேன். ஏன்னா அதில் வாங்க மாட்டேன், அவ்வளோ ஒர்த்து இல்லது. இப்போ நமக்கு வந்து ஒரு டியர் 1 கேட்டலிஸ்ட் 7 இருக்கா. இப்போ வந்து அது வந்து பாருங்கள், இந்த இது மட்டுமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்களா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது எடுத்துக்கிறேன், சயின்ஸே எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறதுனால தேவைப்படாது இது.
ஸோ இது 2 எடுத்துக்கிறேன். சயின்ஸ் கேட்டலிஸ்ட் ஒத்த பைசா செலவு இல்லாமல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பெருமையாக இல்லை. இப்போ வந்து நம்மளுடைய சாம்பியனான ஸ்பைடரை எடுத்துக்குவோம். கேப்டன் அமெரிக்கா ஏறிப்பாங்க. அவனும் சயின்ஸ் தானே, ஸ்டெராய்டால் தான் உருவானா, அவனுக்கும் ஏறிடுவோம். ஏதோ இங்கே நமக்கு 1000 கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை வச்சு நான் அங்கே வாங்கி உங்களுக்கு காட்டுறேன். பட் அது டக்குன்னு போயிடும். அதுதான் எனக்கு பிரச்சனையே. கோவம் எனக்கு அந்த iOS பிளாக் மார்க்கெட் வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும். அப்போ வேணாண்டா ஒன்றுலாம் ஏற்ற மாட்டேன்டா இனிமேட்டு. இப்போ நம்மக்கிட்ட சயின்ஸ் ஒன் கேட்டலிஸ்ட் தேவையா நமக்கு? சரி, இது ஃபஸ்ட்டு கிளாசிக் கேட்டலிஸ்ட் 5 இருக்குல்ல, அது போக இப்போ இன்னும் வந்து ஒரு எத்தனை தேவைப்படுது? இவனுக்குலாம் 2 வேணும். நம்மக்கிட்ட 3 தேவை. செகண்ட் டயர் தான் தேவை. பட் நம்மக்கிட்ட 3 டயரில் 1 தேவைப்படுது. அதே மாதிரி செகண்ட் டயரில் 3 தேவைப்படுது. நம்மக்கிட்ட அவ்வளோ டயர்ஸ் இல்லை. டயரோ டியரோ என்னன்னு தெரில, பட் அப்படியே சொல்கிறேன். தயிர் ஓகேங்களா. மொத்தமாக 5 தயிர் வரைக்கும் 5 தயிர் வரைக்கும் இருக்குது. நான் 5 தயிரில் இருக்கிற 4வது தயிர் நமக்கு தேவைப்படுது. சரி, 3 தயிர் வரைக்கும் தேவைப்படுது. ஓகேங்களா. இப்போ நான் யார் எடுக்கலான் இருக்கேன் தெரியுமா? என்ன? இது ஒன்று தான். அதான் அவனுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்ல கைஸ், அதனால இது ஒரு பிரச்சனை. நம்ம பேர் என்ன அது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஏற்றனால, அதனால் பேசிக் டு கேட்டலிஸ்ட் நமக்கு வந்து குறைவாக இருக்குது. இவனை அப்கிரேட் பண்ணிட்டா கடைசியாக இன்னொரு வாட்டி அப்கிரேட் பண்ணணும் போல். இன்னொரு வாட்டியா? ஆமாம், இன்னொரு வாட்டி அப்கிரேட் பண்ணும். அப்போ தான் மேக்ஸ் அவுட் ஆவான். டக்குன்னு போயிட்டு இதில் இருக்கிற இந்த ஒன்று பார்த்தீங்களா 1000 இருக்கா, இதை ஒன்று எடுத்துடலாம். ஒன்று எடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு இது 4 நாள் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும். டைம் லிமிட் இருக்குது. ஐயோ, இதுவும் 4 நாள் கழிச்சு கிடைக்குமே. என்ன பண்ணுறது? iOS மார்க்கெட் என்ன இதுதானே இது எது எடுக்கவும். ஓகே, இது என்னன்னு தெரில. பட் இது என்ன? ட்ரேடிங் 1 + கைசுவா ரொம்ப வலிக்குது. கொடுங்க, வந்து வேலைன்னு பேச முடியல. எல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்போ சரி, இதை ஓப்பன் பண்ணலாம். இருங்க, நான் வந்து வெளியே போய்ட்டு திருப்பி உள்ள வரேன். என்னையா இது, மறுபடியும் உள்ளே வரைய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. சீக்கிரம் உள்ளே போயா. ஐயா ஐயா, வாய் வலிக்குது. மாஸ்டரை வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம். சிரிக்க கூட முடியலங்க, அப்படி வலிக்குது. அப்போ இந்த நேரத்தில் தான் சுரேவாக அல்லது 3 ஸ்டார் கூட 4 ஸ்டார் இல்லை 3 ஸ்டார் 2 ஸ்டார் வேணாம் ப்ளீஸ். 1000 இது கொடுத்துருக்கேன். அப்பாடி, ஸ்கார்பியன் கிடச்சிட்டான் 3 ஸ்டார். நல்ல வேலை, பிளாக் ஹோல்ஸில் விழுந்துமோன்னு பயந்தே போயிட்டேன். ஓகே, நம்ம இப்போ 3 ஸ்டார்லாம் 1000க்கு மாற்றணும். அது எப்படின்னா ஒவ்வொருத்தனையும் ரேக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அவங்களாம் 3 ஸ்டாருக்கு வந்துடுவானுங்க. சரி, நம்ம ஸ்கார்பியனை வந்து பவர் ஏற்றி விடுவோம்.
ஓகே மொத்தமாக எடுத்துட்டோம். 546. ஓகே ஸ்பைடர்மேன் பார்க்க மாட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு திருப்பியும் 2 சயின்ஸ் கேட்டலிஸ்ட் தேவை. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 பேசிக் 2 கேட்டலிஸ்ட் தேவை. பொழைச்சி போகிறோம். அப்படியே என்னடா மொத்தத்தையும் கேட்குறான். என்னையா என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு நான் ஏற்றுறதே பெரிய விஷயம். ஏதோ குழந்தை போய் கேட்டு போட்டேன். சரி கொடுத்து விடுவான் குழந்தைக்குள்ள மேக்ஸிமமே கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. எனக்கு கொடுக்கலன்னா கொஞ்சம் தப்பாக போயிடும். பரவாயில்ல ஒழுங்காக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 காஸ்மிக் கேட்டலிஸ்ட் தேவை. ஸோ எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் ஒரு 1000க்கு மேலே நம்மக்கிட்ட யூனிட் அதிகமாக நான் ஒரு 12,000 யூனிட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கவலையப்பட வேணாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. பட் அது கிடச்சிருச்சுன்னா நான் கவலையே பட மாட்டேன். எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் அப்கிரேட் பண்ணி விட்ருவேன். இவனுக்கு இன்னும் ஒன்று தேவை. 4 நாள் கழிச்சு தான் இவனை அப்கிரேட் பண்ண முடியும் போல். இல்லைன்னா ஏதாவது ஒரு லக்கி கிறிஸ்டல் மூலிமா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னையா ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றீங்க? சரி நம்ம ஃபைட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. போங்க. ஐயோ நான் திருப்பி வெளியே போயிட்டு உள்ளே வரணுமா? விளங்கிடும். மறுபடியும் உள்ளே வந்தாச்சு. இப்போ வெளியும் எடுத்துக்கணும் போல். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல். ஸோ இப்போலாம் க்ளீன் பண்ணுறது கூட கடுப்பாகுது. அப்படி ஒரே ஒரு கிறிஸ்டலில் இது கிடைக்க மாட்டேன்னு ரொம்ப கவலையாக இருக்குங்க. ஏன்னே தெரில. சரி கண்டினியூ பண்ணுவோம். ஆக்டிவிட்டியில் 52% முடிச்சாச்சு. மீதி இருக்கிற 48% ஏற்றி விட்ருவோம். இப்போ ஸ்கார்பியன் தான் நடக்குது. அது உங்களுக்கும் தெரியும். ஓகே சூப்பர் வேறு லெவல். ஸோ இப்போ நான் அல்ட்ரான் ஆக்கலாம். ஸோ 4 ஸ்லாட் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அல்ட்ரானையும் ஸ்கார்பியனையும் ஆக்கலாம். நாங்கள் பிகன் த ஃபர்ஸ்ட். ஓகே 12 இதுக்கு வந்தாச்சு. அதனால தான் நமக்கு ஒரு ஸ்லாட் கிடச்சிருக்கு போல். ஓகே இப்படிக்கா போவோம். அப்படிக்கா முடிச்சாச்சு. ஸோ இப்படிக்காக தான் போவோம். யார் வைக்கலாம்? ஸ்கார்பியன் வைப்போம். பட் நான் ஸ்கார்பியனும் அல்ட்ராவும் வச்சுருந்தேன். பட் விளாண்டு பார்த்தீங்களே 5 ஸ்டார் 4 ஸ்டார்லாம் வச்சுருந்தேன். அதனால் கவலையே வரல. 3 ஸ்டார் பற்றி நம்ம சவுண்டு கேட்காம இந்த சவுண்டு கேட்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு பவர் பார்க்காம இருக்காங்க. அதனால் லெவல் 30 நடக்குதுன்னா பட் எனக்கு அந்த அளவுக்கு நான் லெவலப் வேகமாக போனேன்னான்னு எனக்கே தெரியல. பேசாமல் ஸ்கார்பியன் நம்மளே விளாடலாம். திருப்பி ஸ்கார்பியன். ஸோ அடி வாங்கி தான் ஆகணும். அடி வாங்கினாலும் அவெஞ்ச் பண்ண நம்மளுடைய அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. கேட்பீங்களா அந்த சொல்லுங்க. அவன் இந்த மாதிரி ஷீல்டு வைக்கும்போது நான் காட்டினேன். ஃபஸ்ட்டு பாரு. ஓகே சூப்பர். இது பார்க்க ஏதோ மெஃபிஸ்டோரி மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தவங்களுக்கும் இதே மாதிரி தான் சுற்றி அடிப்பான். யாருன்னு தெரியல. கார்னேஜ் தான் இப்படி அடிப்பான். கார்னேஜாக வேணாமான்னு தெரியல. பட் அவங்களும் இந்த மாதிரி தான் சுற்றி அடிப்பாங்க. திருப்பியும் ஸ்கார்பியன் தான். அவன் செகண்ட் பவர் பார்க்கணும்.
ஷீல்டு தான் மொத்தமாக வைக்க போகிறேன். எவ்வளோ அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சவுண்டு கம்மியாக பேசியிருக்கேன். அது காரணம் என் வாய் தான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அடிக்கணும். ரொம்ப அடிச்சிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் அவைஞ்சு பண்ணுவீங்கள்ல, அந்த அளவுக்கு இருக்காங்க, கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் அவைஞ்சு பண்ணுவீங்க நம்மளே. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லை தெளிவாக கேட்கலையான்னு தெரில. உங்களுக்கு கேட்குதா? ஓகே, போட்டவங்களா மட்டும் நெத்திங்க. தேர்டு பவர் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு கிளிக் சில்வர் வந்து தேர்டு பவர் மாசாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா 4 ஸ்டாரில் வச்சு நான் வேஸ்ட்டுன்றேன்னா யோசிச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டு ஏற்றிக்கணும். மேக்ஸ் அவுட் பண்ணியாச்சு. மேக்ஸ் அவுட் வச்சு இப்போது எலக்ட்ராவை அடிப்போம். எலக்ட்ராவா இல்லை எக்ட்ரியாவான்னு தெரியல. எலக்ட்ரா தான். எலக்ட்ரா மைண்ட் கிராஃப்ட் தான் எனக்கு மாதிரி இருக்குது. எலக்ட்ரா எண்டர் ட்ராகன் எத்தனை வாட்டி முடிச்சு விட்ருக்கேன். கிரியேட்டிவ் மோடில் தான் எண்டர் ட்ராகன் போன உடனே முடிச்சு விட்டுருவோமா, அதில் பாவம். ஓகே, இவனும் கொஞ்சம் அப்படியே அடி வாங்கி தேர்டு பவர் வந்த உடனே போட்டு கொளுத்தி. அதுக்குள்ளே இத்தனை பவர் இவ்வளோ குறைச்சாலா? வேணாம், முடிச்சிட்டா. பரவாயில்லை. செம்ம கடுப்பாயிட்டேன். நான் பாட்டுக்கு விட்டுருந்தேன். அடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி போல ரவுண்டில் இருக்கும். 100% பார்த்து நானும் வாய் வலிக்குதுன்னு கடுப்பு. இதில் என் ஃப்ரெண்டை வர முடிச்சு விட்டா நான் டென்ஷன் ஆகணும்னா மாட்டேன். இவனை ரிவைவ் பண்ணிவிடுவோம். ஒரு ரிவைவ் கிறிஸ்டல் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது ஏற்றி விட்டுருவோம். இதில் எப்படின்னா நம்ம ஏதோ இதில் பார்க்கணும்ல, இந்த மாதிரி இது 3375 அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. 20%னா 20% ஆஃப் த ஹெல்த்தை ஏற்றி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போட்டு மேலே ரொட்டு மேலே நாலு விட்டு நல்லாச்சு. இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பட் மற்றவங்கள அழுக்க மாட்டேன் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஐ ஹாவ் என்கவுண்டர் தட் ஃபீலிங். I have encountered that feeling because I had an Gundu like Irfan views, and you know that what will happen. மதிப்பே இல்லை எனக்கு. அண்ணன்கிட்டலாம் மதிப்பே இல்லை. எனக்கு ஃபுல்லாக குண்டுஸ்ன்னு தான் கூடுவான். பரவாயில்ல, பட் அதுவும் ஒரு செல்ல பேராத மாதிரி இருந்துச்சு. சில பேர் என்னை தக்காளின்னுவாங்க. ஆனால் நான் அவ்வளோ குண்டுன்னு சொன்னால் ஆமாம் நான் குண்டு தான். அதனால தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி தேர்டு பவரை பார்க்காம நான் விட மாட்டேன்டா கோஸ்ட் ரைடர். சே நான் குத்தாமே இருந்துக்கலாம் போல். திருப்பி பவரை பண்ணணுமா? விளங்கிடும். இவனை பார்க்குறதுக்குள்ளேயே எல்லாரையும் போட்டு விடுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன்டா ஸ்கார்பியோ இப்படி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்கிறியா அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஓகே, பீஸ்டா? ஓகே, பீஸ்ட்டு உண்மையான பீஸ்ட்டுன்னு யாருன்னு பார்ப்போமா? பூச்சி வர்சஸ் கொரிலா. ஓகே, என்ன காட்டு கொரிலா உண்மையாக ஆக்சுவலி நான் நினச்சல. முட்டை பூச்சி. ஆஹா, இவனை முடிச்சு விட்ருவான் போது. நான் முடிக்கவா இல்லை அவன் முடிக்கட்டுமா? அவன்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு பதிலாக அவன் கேட்டுட்டான். கடைசியில் இவனுடைய பவரையும் அல்ட்ரான் பவரையும் பார்க்க முடியாத அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல, திருப்பியும் ஸ்கார்பியோ வேணாம். நம்ம
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இவங்க 2 பவரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து தெரியும்ல டெய்லி குவெஸ்ட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, அதில் நிறைய வரும். நிறைய டெஸ்ட் வரும். ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது ஸ்கார்பியோ செத்தும் போவான், இல்லைனா 3rd பவரும் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் பவர் அப் பண்ண போகிறேன். நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு நமக்கு ஏதாவது Tier 1 கிறிஸ்டல் கிடச்சிருக்கு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸ்கார்பியோக்காக சயின்ஸ் கேட்டலிஸ்ட் வேணும். சயின்ஸ் கேட்டலிஸ்ட் தரமாட்டானுங்க, தந்துட்டானுங்க, தரல சொன்னேன்ல. பட் பரவாயில்ல, இப்போ நம்மளால் பிளாக் பேண்டரை ஏற்ற முடியும். கவலையப்படாமல் போய் பிளாக் பேண்டரை ஏற்றி விட்ருவோம். ஓகே, ஏற்றிடலாம். லாஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஏற்ற முடியாது, ரேங்க்அப் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ இப்போது கடைசியில் ரேங்க்அப் பண்ண மொத்த பவரையும் கொடுக்க நான் கவலைப்படுறேன். எப்படியோ ஒரு பெரிய மனுஷனாகி நான் கஷ்டப்பட்டு என்னுடைய டீம்மேட்டில் நிறைய பேருக்கு சாம்பியனாக மேட்ச் அவுட் பண்ணி விட்டேன். எத்தனை பேர்னா 1 2 2 பேர் தானே. இது வல்லவா அசிங்கம். நம்மக்கிட்ட 2 1 ஸ்டார் இருந்தாங்க, 2 பேரையும் ஏற்றி விட்டாச்சு. இப்போது லாஸ்ட்டாக திருப்பியும் ஒரு 1 ஸ்டார் கிடச்சா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1 ஸ்டார் இங்கே இருக்கான். பட் ஏற்ற நம்மக்கிட்ட கேட்டலிஸ்ட் கிறிஸ்டல் இல்லை, சரி பேர் என்ன அப்கிரேட் iOS இல்லை. ஸோ அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன் ப்ராக்ரஸா இப்போ தானே முடிச்சு விட்டோம். இது முடிஞ்சிச்சு. ஓகே, சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய்.